கங்கா குமரன் நினைச்சு ஃபீல் பண்ணி எல்லாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை குமரன் அம்மா இருந்துட்டு இவா இங்க இருந்தா குமரன் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பா. வாடி கிளம்புடி கடைக்கு போலாம், நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு காவி இருந்துட்டு அத்தை எதுக்கு அக்கா இந்த நேரத்துல ரெஸ்ட்ல தானே இருக்கணும் நீங்க சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு அத்தை அக்கா கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடி நான் அத்தை கூட கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லடி எனக்கு ஒரு மனசா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்கா அதான் மாமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, நீ ஏங்க வருத்தப்பட்டுட்டே இருக்க? குமரன் அம்மா விலகிரி, நான் அவளை கடை கூட்டு போட்டு வரேன், அப்பதான் அவன் மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இந்த காவேரி பதட்டத்தோடய என்ன பண்ண, நிவினுக்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன காவேரி கால் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது, நிவின் அங்க அத்தையும் கங்காக்காவும் வர்றாங்க, நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன், அவங்க கிளம்பி வர்றாங்க, கங்காக்கா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, எப்படியாவது சமாளிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட காவேரி சொல்றாங்க. சரி காவேரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் போனை வச்சிடுறாங்க. குமரனோட அம்மாவும் கங்காவும் வராங்கன்னு சொல்லி காவேரி கால் பண்ணியிருந்தா அப்படிங்கிறாங்க. அம்மாவும் கங்காவும் வராங்களாம்? கங்கா இப்படி இருக்க நேரத்துல அம்மா எதுக்கு இங்க கூப்பிட்டு வர்றாங்க, நானே பேசி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் உங்களை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து அங்கேயே இருக்காங்க. அதாவது குமரன் அம்மாவும் கங்காவும் வராங்க. இருக்கும்போது பாதி அரேஞ்ச் பண்ணி நல்லா தான் இருக்கு, பாதி வந்து உடஞ்சு கிடக்குது. கங்கா பார்த்துட்டு என்ன என்ன இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு குமரன் கிட்ட கேக்குறாங்க. குமரன் அம்மாவும் ஷாக் ஆயிட்டு என்ன இதெல்லாம் என்ன குமரா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த ரவுடி பசங்க 2 பேரு குடிச்சிட்டு இப்படி அட்டுலி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் உண்மையை அடிச்சாங்களாடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா அது நான் பைக்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொன்னேன் இல்ல அப்படிங்கிறாங்க. இதை நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. போலீஸ் எல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல விஜய் மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்டு யார் இங்க நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே குமரன் நம்ம கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுக்காக வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கிறேன், இந்த தம்பி எப்படி இங்க வந்தா, தலைமுறைகளா இருக்கதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா இருந்துட்டு என்னங்க என்ன பெரிய பிரச்சனையா எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல கங்கா, நீங்க 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போறீங்களா, நான் எல்லாத்தையும் வீட்டுல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் கிட்ட கேட்கறாங்க, நிவின் நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதான் அண்ணன் வீட்டுல வந்து சொல்லுவாங்க, நீங்க இந்த நேரத்துல ரெஸ்ட்ல இருக்கணும், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே குமரன் அம்மா இருந்துட்டு எங்க என் பேச்சை யாருமே கேட்க மாட்டீங்க, அப்புறம் நான் சொல்லி என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி கங்காவை கூப்பிட்டு கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.